கனடாவில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவுத்தூபிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ள நபர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடா பிரம்டனில் அமைந்துள்ள மே 18 நினைவுத்தூபிக்கு அருகில் உள்ள மின்குமிழ்களை முகத்தை மறைத்த 2 நபர்கள் வந்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. எனினும் இது தொடர்பான முறையான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கனேடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை. சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்த சிசிடிவி காணொலிகளை வைத்தே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த விசாரணைகள் முடிவடையும் வரை எதனையும் உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பினும் தூபி அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்த பலர் மீது வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் குறித்த நபர்கள் பற்றிய இரகசிய தகவல்களின் அடிப்படையில் கைது நடவடிக்கை இன்னும் சில மணித்தியாலங்களில் நடக்கலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற நினைவிடங்களை அவமதிப்பது அல்லது சிதைப்பது கனடா தேசத்திற்கு விரோதமான செயல் என்ற அடிப்படையில் கைது செய்யப்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் இலங்கையர்கள் எவரேனும் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படும் நிலையும் வரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவுடன் இணைந்தால் இலவச பாதுகாப்பு அளிப்பதாக ட்ரம்ப் முன்வைத்த ஆஃபரை கனடா நிராகரித்துள்ளது. ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து அமெரிக்காவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் எனும் ஒரு திட்டத்தினை செயற்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டு வருகின்றது. அதற்கு $175 பில்லியன் செலவு பிடிக்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று கூறுகின்றார் அமெரிக்க அதிபர். இந்த நிலையில் அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைய சம்மதித்தால் இந்த கோல்டன் டோம் திட்டத்தில் கனடா இலவசமாக பங்கேற்கலாம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இல்லை என்றால் கோல்டன் டோம் திட்டத்தில் இணைவதற்கு கனடா $61 பில்லியன் செலுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்பின் இலவச பாதுகாப்பு ஆஃபரை நிராகரித்துள்ள கனடா பிரதமரான மார்க் கார்னி ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா ஒரு சுதந்திர நாடு என்பதில் பெருமை கொள்கின்றது. எங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. இதேவேளை கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு பாரம்பரிய பரஸ்பர மரியாதை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் கூறியுள்ளார். பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் கனடாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருடன் ஹமிலா ஒட்டாவாவை அடைந்துள்ளார். பாராளுமன்றத்தின் தொடக்க கூட்டம் ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது. இதில் செனட் உறுப்பினர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது மன்ற உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பிற பிரமுகர்கள் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் கனடாவின் நாடாளுமன்றத்தில் புதிய கூட்டத்தொடரின் தொடக்கத்திற்கு தலைமை தாங்கிய முதல் இறையாண்மை கொண்டவர் மன்னர் சார்ல்ஸ் ஆவார். அமெரிக்கா மற்றும் கனடா இடையேயான பதட்டங்கள் குறித்து பேசிய மன்னர் அமெரிக்காவிற்கும் அதன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் இருதரப்பு உறவு பரஸ்பர மரியாதை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு கூர்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் ட்ரம்பின் கீழ் செயல்படும் அரசின் அச்சுறுத்தல்களை குறிப்பிட்டு திறந்த வர்த்தக அமைப்பு மாறிக்கொண்டிருக்கின்றது என்றும் கூட்டாளிகளுடனான கனடாவின் உறவுகள் என்றும் சுட்டிக்காட்டினார். செனட்டில் மன்னரால் வழங்கப்பட்ட சிம்மாசன உரையின் ஒரு பகுதியாக இது அமைந்தது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.